இன்னைக்கான மினி விலாகும் அம்மா வீட்டில இருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங்கே கொஞ்சமாக மட்டன் வாங்கியாச்சு. ஏன்னா இன்னைக்கும் நான்வெஜ்ஜா அப்படி யோசிக்காதீங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கனால கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிடலாமேனு தான். இன்னைக்கான லஞ்ச் மெனு மட்டன் குருமா வித் ஒயிட் ரைஸ். இதுக்கு சைடிஷ்க்கு கூட கொஞ்சமாக லெமன் ஊறுகாய் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். அம்மா தான் மட்டன் குருமா பண்ணிட்டு இருக்காங்க, நான் கூட வேணுங்கிற ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அம்மா வைக்கிற மட்டன் குருமாவோட ரெசிபி என்னன்னு ரஃபா சொல்லட்டுமா? கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கொரகொரப்பா அரைச்சு, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதங்கி பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி பழத்தை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். முன்னாடியே மட்டனோட உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வேக வச்சிருக்காங்க. இந்த சூப்போட அப்படியே இதுக்குள்ள ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த டைம்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும்னா இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வரும்போது தேங்காய் கூட மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமா சின்ன வெங்காயம் சேர்த்து ஃபைனா அரைச்சு வச்சிருக்காங்க. அதையும் ஊத்தி ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் மட்டன் குருமா தயார். வீடியோ பிடிச்சிருந்தா ஷீருஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.